முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகணுன்ற நோக்கம் தான் இங்க வந்தது. வேற எந்த நோக்கமும் இல்ல. அது என்னன்னா, சமூக வலைதளங்கள்ல பூர்ணச்சந்திரன் அவர்கள் வந்து, அவரு செஞ்ச இந்த காரியத்த வந்து ஆதரிக்க வரல. அவர் கோழைத்தனமா இத செய்யல. அவரு ரொம்ப துணிச்சல் மிக்கவரா இருக்காரு. அவர பத்தி விசாரிச்சதுல ஒரு ஒரு சிலம்ப கலைஞரா இருக்காரு. அவ்வளோ சேவைகள் செய்றவரா இருக்காரு. தொடர்ந்து முருகர் பேர்ல அன்னதானம் போடுறவரா இருக்காரு. அவரோட நண்பர்கள் கூட எதுவும் சவால் விட்டு செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு மனிதரா இருக்காரு பூர்ணச்சந்திரன் அவர்கள். அந்த மாரி ரொம்ப துணிச்சல்ல தான் இவ்வளோ பெரிய காரணத்த செஞ்சிருக்காரு. அந்த காரணத்த எந்த கொ நிலையிலும் நம்ம நியாயப்படுத்த முடியாது. ஆனா, அவருடைய நோக்கம் மிக புனிதமான நோக்கம். அவரோட நோக்கம் என்ன? திருப்பரங்குன்றத்துல திருவண்ணாமலை கோயில்ல ஏத்துற மாரியே இங்கேயும் தீபத்த ஏத்தி வழிபடணும். எப்படி நம்ம அங்க வந்து அண்ணாமலையாருக்கு தீபத்த ஏத்துறோமோ, அது மாரி இங்க வந்து முருகருக்கும் நம்ம வந்து தீபத்த ஏத்தணும்ன்றது தான் அவரோட நோக்கம். அந்த நோக்கத்த சொல்லி தான் அவரோட குரல்ல இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு சாதாரண முடிவு இல்ல. ஒரு உடம்புல வந்து ஒரு தீய பத்த வச்சு உயிர விடுறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த மனுஷன் அந்த அந்த நிலையில கூட வந்து தன்னை காப்பாத்திக்க நினைக்காம அவ்வளோ வைராக்கியமா அத வந்து செஞ்சிருக்கான். அந்த ஆத்மாவோட அந்த எண்ணத்த வந்து நிறைவேத்துறதுக்கு நீங்க குரல் கொடுக்காட்டாலும், அதை எதிர்த்து குடும்பத்துக்குள்ள சண்டையால அவர் இப்படி பண்ணிட்டு திசை திருப்புறாங்கன்னு சொல்லாதீங்க. அது மிக கடுமையா கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். கேவலமான ஒரு விஷயம். அவங்க வீட்டம்மா அழுவுறது, அவங்க அம்மா அழுவுறது, அவங்க மாமனார் அழுவுறது, அவங்க குழந்தைங்க அழுவுறதெல்லாம் பார்க்க முடியல. நீங்க செய்ற அந்த சாதாரண கேவலமான அரசியலால அவங்க எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாவுறாங்கன்றத வந்து இங்க வந்து பார்த்தா தான் புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு அப்படி ஏதாவது நிரூபிக்கணும்னா, நீங்க வந்து இங்க ஆதாரப்பூர்வமா ஏதாவது நிரூபிங்க. அவர் எப்படி இருந்தாரு? இங்க வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கைய கேட்டு நிரூபிங்க. உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்தப்போ ரொம்ப சந்தோஷத்துல இருந்திருக்காரு. இன்னைக்கு தீபம் ஏத்திருவாங்கன்னு. அது ஏமாற்றம் அடையவே அடுத்த 2 நாளும் அதே மாரி ரொம்ப ஆர்வமா தான் இருந்திருக்காரு. இன்னைக்கு தீபத்த பார்த்துரலாம், தீபத்த பார்த்துரலான்னு. அந்த தீபம் ஏத்தல, இங்க வந்து ஏதோ ஒரு அரசியல் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவரோட கோவத்த எப்படி வெளிப்படுத்துறது தெரியாத ஒரு சாதாரண சாமானியன் அவரு. விசாரிச்சதுல அப்படிதான் தெரியுது. ஒரு சாமானியன் தன்னோட கோவத்த எப்படி வெளிக்காட்டுவான் அரசாங்கத்துக்கு? இப்படி காட்டிட்டாரு அவரு வந்து. அது தப்பான வழியா இருந்தாலும், அவரோட கோவம் ரொம்ப நியாயமானது. அவரோட கோரிக்கை ரொம்ப நியாயமானது. நிச்சயமா என்னைக்கா இருந்தாலும் அந்த மலையில தீபம் எரிய தான் போகுது. அந்த தீபம் எரியிறப்ப, அந்த ஆத்மா அத பார்த்து நிச்சயமா கண் குளிரும். அததான் நாங்க இறைவன வேண்டிக்கிறோம். குடும்பத்தினரும் சொன்னாங்களா? தீபம் ஏத்தணும்ன்றத சொன்னாங்களா? ஆமா, அவங்க அம்மா வைக்கிற கோரிக்கை, அவங்க மனைவி வைக்கிற கோரிக்கை, அவங்களோட கூட பிறந்த சகோதரி வைக்கிற கோரிக்கை, இவ்வளோ பெரிய விஷயத்த என் புள்ள செஞ்சிருக்கான். அவனுக்காகவாவது அந்த தீபத்த இந்த வருஷம் ஏத்தணும்ன்றது தான். நிச்சயமா தமிழக அரசு அத செவி குடுக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேலயும் இதுல வந்து நாங்க இத அரசியலா கூட பார்க்க வேண்டாம். நீங்களே தமிழக அரசே உங்க தலைமையிலேயே கூட ஒரு குழு அமைச்சு அந்த தீபத்த ஏத்துங்க. இந்த ஆத்மா வந்து திருப்தி அடையும். அவங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல பொதுவாவே முருகரை வழிபடுற அத்தனை பேர் மனசுலயுமே அந்த கோரிக்கை இருக்கு. எனக்குமே அந்த கோரிக்கை இருக்கு. அந்த தீபத்த பார்க்கணும்னு. 100 வருஷம் எரியாத அந்த தீபம் பூர்ணச்சந்திரனோட இந்த பெரிய முடிவுக்கு அப்புறமாவது அது நடக்கட்டும்னு நான் இறைவனை இந்த நேரத்துல வேண்டிக்கிறேன். மதுரை மண்ல.